வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர், இதோ இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தேவர் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். ஆமென். உடன்படிக்கை என்றால் ஒப்பந்தம். ஆண்டுடைய பெயர் உடன்படிக்கையின் தேவன். ஆமென். கவனன்ட் காட். நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை இந்த சபையிலே கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை இன்றைக்கு கர்த்தர் தமது ஜனங்களோடு உடன்படிக்கை செய்கிறார். நான் உனக்கு செய்வேன், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உனக்கு செய்ய போகிற அதிசயங்களை பார்த்து பூரிப்பார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பலவிதமான ஜபத்தின் மூலம் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை, உனக்கு அதிசயங்களை செய்வேன். ஆமென். வண்டர்ஸ், சைன்ஸ், அடையாளங்கள், அற்புதங்களின் தேவன்க கண்டிப்பா செய்வார். இந்த கர்த்தருடைய வார்த்தை, இதை நீங்கள் அப்படியே நம்ப வேண்டும், அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். திஸ் இஸ் வேர்ட் ஆஃப் காட், திஸ் இஸ் மைன், இது என்னுடையது, எனக்காக சொல்லப்படுகிறது என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இது நடக்கும். ஆமென். நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற கண்டிப்புனாலும் சரி, ஆசீர்வாதமானாலும் சரி, ரெண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை விட்டுறக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் என் குடும்பத்தில் செய்வார். ஆமென். அப்படியே விசுவாசிங்க, இது நடக்குங்க, நம்பணும். யாருக்கோ சொல்றாங்க, என் வாழ்க்கை இப்படி பாதி போயிருச்சு, இனி கொஞ்சம் உள்ள வாழ்க்கை இப்படியே போயிரட்டும் அப்படின்னு உதாசீனப்படுத்தாத. சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வருகிறது. நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதை காண்பார்கள். ஆமென். சோத்திரம். கர்த்தருடைய மகிமை உன்மேல் வெளிப்படும், கர்த்தருடைய பிரசன்னம் உன்மேல் வெளிப்படும். இது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஏனென்றால் கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். ஆமென். உடன்படிக்கையின் தேவன், கவனன்ட் காட். வார்த்தையை எழுதி பாருங்க. வாலிபத்தை காத்துக்கொள்ள, வாலிபத்துல பரிசுத்தமா இருந்தாதான் கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? வாலிபத்துல கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தவர்களை கர்த்தர் உபயோகப்படுத்தாம போகவே இல்லை. ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. இந்த கோலியாத் எம்மாத்திரம் பாத்தீங்களா? வாலிபத்துல கர்த்தருக்கென்று தனிமையில உண்மை உத்தமமா இருந்தான் தாவீது. சும்மா விட மாட்டாருங்க. வாலிப பிள்ளைங்க, தங்கச்சி, தம்பி, யாருக்கு தெரியுங்க? நீங்க பெரிய ஒரு கம்பெனிங்க நீங்க நடத்துறவங்களா மாறலாம், பெரிய ஒரு தொழில் அதிபரா மாறலாம், அல்லது அப்போஸ்தலர்களாய் மாறலாம். ஸ்தோத்திரம். பெரிய ஒரு ஊழியத்தை உங்க கையில வச்சிருக்கலாம். யாருக்கு தெரியும்? வாக்கு தத்தத்தை தேவ ஜனம் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க இதை அறிக்கையிடுகிறதிலும், அதை நீங்கள் விசுவாசிப்பதிலும், ஜெபத்திலே அதை பயன்படுத்துவதிலும் மிக உற்சாகமா இருங்க. உங்களுக்கு நான் சவாலா சொல்ல முடியும், இந்த வாக்கு தத்தம் நம்மேல் பலிக்கும். அல்லேலூயா. 8810 வாக்கு தத்தம் இருக்குங்க. 7706 வாக்கு தத்தம் ஓட்டி, ஓல்டு டெஸ்டமெண்ட். 1104 நியூ டெஸ்டமெண்ட். ஏன் வாக்குத்தத்தம் பலிக்கல? அறிக்கை எடுக்கிறது இல்லை, யாருக்கோ சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள பொழப்ப நம்ம பார்ப்போம். நாளைய திட்டமிடுதல் இல்லாதவன் தோல்வியுற்றவன். நாளைக்காக நாம் திட்டமிட வேண்டும், நல்ல ஜெபிக்கணும், வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.
அல்லேலூயா. ஓ, எங்க பிள்ளைகள் உமக்காக சிலம்பம் பண்ணட்டும் ஆண்டவரே. பயங்கரமான காரியங்களை இந்த திருச்சபையின் மக்களுக்கு மூலம் நீ செய்ய போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. யாருக்கு தெரியுங்க, யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும், இந்த மனுஷன் தான் இல்லையே, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ. பார்த்தீங்களா? சபைக்கு வந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வேற யாரையும் கம்பேர் பண்ணி மதிப்பீடு செய்து ஒப்பீடு செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருங்க. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இங்கே பக்தன் மோசேயிடம் தமது ஜனங்களை குறித்த ஒரு செகண்ட் சான்ஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தவறிட்டாங்க. அவர்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து கர்த்தருக்கு துரோகம் பண்ணதுனால சோத்திரம், கர்த்தர் அவர் மேல் கோபம் கொண்டார். ஆண்டவர் மீண்டும் இரக்கம் செய்து 2-3 மாசம் தான் ஆயிருக்கு எகிப்திலிருந்து கிளம்பி, அதுக்குள்ளேயும் ஆண்டவருக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க. அவ்வளோ பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் மூலம் தேவ ஜனங்களை எகிப்திலிருந்து தமது பலத்த செய்கையின் மூலம் விடுவித்து கொண்டு வந்தாருங்க. அதுக்குள்ள சேட்டை அடங்கல. ஜனங்க ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பேசி தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை உண்டாக்கினார்கள், பொன் கன்றுக்குட்டி. பின்னணியோடு இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் செயல்படணும்னா பின்னணி வசனங்களோடு நாம் தியானிக்கும் போது இது அப்படியே நம்ம வாழ்க்கையில பலிக்கும். 32 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். சீனாய் மலையிலே ஆண்டவர் மோசே பக்தனை அழைத்து தம்முடைய கற்பனைகளை அவரே கைகளை கொண்டு எழுதி கொடுத்தார். 10 கற்பனைகளை அப்படி எழுதப்பட்டு ஆசரிப்பு கூடார முறைமைகள், கற்பனைகள், நியாயப்பிரமாணைகள் எல்லாம் அவர் மோசேக்கு மலையிலே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஜனங்களுக்கு அதுக்குள்ளே அவசரம். எங்க மோசே காணோம், யார் எங்களை வழி நடத்துவா, எங்களுக்கு லீடர்ஷிப் இல்லை, எங்களுக்கு இப்பமே ஒரு தெய்வம் வேணும் அப்படி என்று சொல்லி ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க. இப்ப நம்ம தியானிக்க போகிற இந்த பின்னணியில 2 சத்தியங்கள் இருக்கிறது. அதை நம்ம கவனிக்கணும். இந்த நாளிலே, இந்த காலகட்டத்திலே இதெல்லாம் அப்படியே இருக்கு. ஜனங்கள் விருப்பப்படி ஆராதனை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீதியையும் நியாயத்தையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். உணர்த்தப்படுகிறதா உண்மையான சத்தியம். அப்படி உணர்த்தப்படும் போது ஜனங்களுக்கு பிடிக்காம போயிருதே. அப்படி இன்னைக்கும் பாருங்க, சபை அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கிறான். ஆரோன் சொல்றாரு, எல்லாம் கொண்டு வா அப்படிங்கிறார். எல்லாம் கொண்டு வந்தாரு, உருக்குனாரு. அவங்களுக்கு பிடித்த பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி, இதுதான் தெய்வம், வணங்கு போ அப்படின்ட்டார். ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு விருப்பமான ஆராதனை இன்றைக்கும் நடக்கிறதுங்க. இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. அப்பா, எவ்வளவு பகிரங்கமான போயிங்க. கன்றுக்குட்டி ஆராதனை. நீங்க எந்த வேற வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் சத்தியமுள்ள சபையை தேர்ந்தெடுப்பதில் நீங்க கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். உங்களுக்கு இஷ்டமா இருக்கலாம், இது ஜனங்களுக்கு இஷ்டமா இருக்கு பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 6ஆம் வசனம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். புசிக்கணும், குடிக்கணும், நல்ல விளையாடணும். இன்னைக்கு அதான, நல்ல புசிக்கணும்,
இன்னைக்கு இருக்கு பாருங்க, அப்படியே இருக்கு. அன்றைக்கு ஆரோன் செய்த அதே துரோகம், விசுவாச துரோகம் இன்றைக்கும் சபைகளில் நடக்கிறது. ஜனங்களுக்கு ஆண்டவருக்கு பிடித்ததை சொல்றது இல்ல, ஆண்டவருக்கு பிடிக்காததை சொல்லி கொடுக்கணும். சபை இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது, விட்டு விலகு அப்படின்னு சொல்லணுங்க. சொல்லாததுனால கர்த்தர் மிகவும் துக்கப்படுறாருங்க. மோசேக்கு ஒன்றும் தெரியாது, கீழே நடக்கிறது எதுவுமே தெரியாது. ஆனால் பக்தன் மோசேயிடம் ஆண்டவர் கீழே நடக்கிற ஆராதனை முறைகளை சொல்லி துக்கப்படுகிறார். துக்கம்லாம் துக்கம் ஆண்டவருக்கு. நீ போய் பாரு மோசே, என் ஜனம் பொன் கன்றுக்குட்டிகளின் பின்பாக போய்விட்டார்கள், அந்த பொன் கன்றுக்குட்டி தான் இவர்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்தது என்று சொல்லி இன்றைக்கு என்னையே விட்டுட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ துக்கப்படுறாருங்க. துக்கப்பட்டு மோசேக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கிறார். என்ன ஆஃபர்? என்னை விட்டு விடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் மோசே. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இது கீழ்ப்படியாத ஜனம், என்னை விட்டு, நான் உனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பக்தன் மோசேயின் உருக்கமான ஜெபம். அல்லேலூயா. நம்மன்னா என்ன நினைச்சிருப்போம்? நம்மளும் லீடர்ஷிப்ல இருந்தா, ஆமா ஆண்டவரே உண்மைதான், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், எல்லாரையும் அழிச்சிருங்க, என்ன பெரிய ஆள் ஆகிக்கிறங்க, அந்த இன்விடேஷனை ஏற்றிருப்போம். இங்கே ஆண்டவர் மோசேக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாருங்க. பக்தருடைய உருக்கமான ஜெபத்தை நம்ம தியானிக்க. முதல் குறிப்பு உருக்கமான ஜெபம். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நமக்கு செய்வார். பக்தன் மோசே ஜெபித்ததின் ஜெபத்தின் பதில் தான் ஆரம்பத்திலே கேட்ட அந்த வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் நமக்கு எப்படி பலிக்கும்? உருக்கமான பரிந்து பேசி தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆதங்கத்தை சொல்லலாமே, மனுஷன்கிட்ட போய் சொல்லாத, அதான் பிரச்சனை. உங்க இருதயம் ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள், உங்களுக்கு குழி வெட்டுறவங்க, உங்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுகிறவர்களுக்கு விரோதமாக ஜெபிக்கலாமா? இருதயத்தின் ஆதங்கங்க அப்படி. ஏன்னா அவ்வளோ துரோகம் பண்றாங்க. எத்தனையோ நன்மை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், ஆனால் அதற்கு சரியாக ஒரு நன்மை கூட செய்யாமல் துரோகம் செய்கிறவர்களுக்கு எப்படி மன்னிக்க முடியும்? ஆதங்கத்தை தேவனிடத்தில் சொல்லலாம், தவறில்லை. அல்லேலூயா, ஆமென். அவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு நம்ம ஜெபத்தின்படியே பதிலளிப்பாரா இல்லையா என்பது அவர் சித்தம். இருதயத்தை மறக்க முடியுமா? ஓப்பன் ஹார்ட்டா ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், தேவ நாம மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்க நாம மகிமைப்படும் எதுவும் அதை நீங்க செய்யுங்க ஆண்டவர். தட்ஸ் ஆல். எல்லாவற்றிலும் glorify to God. அந்த குளோரிஃபிகேஷன் அவருக்கு தான். அப்ப இது என்ன வகையான ஜெபம்? பரிந்து பேசுகிற ஜெபம். ஆமென். மோசே இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாருங்க. சில நேரத்தில் நமக்கும் இப்படி வந்து கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம வீட்டிலே இருப்பாங்க, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டிலே துரோகம் பண்ணுவாங்க, உடன் பிறப்புகள் துரோகம் பண்ணுவாங்க, நம்முடைய மாமா பெரியப்பா பிள்ளைங்க துரோகம் பண்ணுவாங்க. எப்படி சகிப்பது? இப்பதான் பக்தன் மோசேயின் ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இந்த ஜனத்தை நீங்க எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்கப்பா, இப்ப நீங்க ஒரு செகண்ட்ல அழிச்சிட்டீங்கன்னா எகிப்தியர் சொல்லுவாங்க, இவர்களை நிர்மூலமாக்குவதற்காகவே எகிப்திலிருந்து கொண்டு போயிட்டார் ஆண்டவர், அந்த தேவன் எத்தனை பொல்லாப்புள்ள தேவன் என்று சொல்லுவார்களே, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுமே என்று சொல்லி தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற அற்புதமான உருக்கமான ஜெபம். அல்லேலூயா, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்க பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். ஆமென். இந்த ஜெபத்தின் பதில் தாங்க 34:10.
தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், மன்னியாமை ஒரு ஈவில் ஸ்பிரிட். யாரையும் மன்னிக்கணுங்க. எப்பேற்பட்ட துரோகம் செய்தவர்களை நாம் மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் காட் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய ஆவியை பெற்றவனுடைய அழகு என்ன அப்படின்னா மன்னிக்கணும். யார் மேலும் கசப்பு இருக்கக்கூடாது, மனசாம இருக்கக்கூடாது, பொறாமை, எரிச்சல், பகை இருக்கக்கூடாதுங்க. இத்தனைக்கும் இந்த மோசே எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார். இவரோட லீடர்ஷிப்ல தான் இந்த 20 லட்சம் ஜனம் வழி நடத்தப்படுகிறது. எவ்வளோ துக்கமாக இருக்கும். இயேசுனிடத்தில் வர முடியுமா? சோத்திரம். பின்மாற்றக்காரர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அந்நிய பாஷை பேசினவங்க, ஊழிய பயிற்சி எடுத்தவங்க, ஊழியத்தின் பைபிள் காலேஜ் படித்தவங்க எத்தனை பேர் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று பக்தன் மோசே ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி ஜெபிச்சு பாருங்க, உங்களை ஆண்டவர் பெரிய ஜாதியாய் மாற்றுவார். ஆமென். ஆசீர்வாதத்தை தூக்கி பின்னால வைங்க. இந்த ஜெபத்தெல்லாம் செய்யுங்க, ஆசீர்வாதம் தானா வருங்க. நான் ஆசீர்வாதத்துக்கு எதிரி அல்ல. ஆசீர்வாதம் பெற எது திறவுகோலோ அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை பிடிச்சிக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் கேட்காததெல்லாம் வரும். உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, உங்களுக்கு கனம் வேணுமா, நல்ல ப்ரொமோஷன் வேணுமா, வேலை வேணுமா, நல்ல செட்டில்மெண்ட் வேணுமா, எல்லாம் கர்த்தர் தருவார். ஆமென். இன்னைக்கு இப்படி ஜெபிக்கிறவங்க இல்லை, இப்படி ஜெபிக்கிறவங்க இல்லை. யோனாவை போல தீர்க்கதரிசி அநேகர் இருக்கிறாங்க. யோனாவுக்கு வேர்ட் ஆஃப் காட் தெரியும், நல்ல செபிக்க தெரியும். நான் பயபக்தி உள்ளவன் சொல்றான், நான் எபிரேயன் சொல்றான். ஆனா தேவனுடைய இருதயம் இல்லையே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இத்தனை பேர் இருக்கிற அவங்களுக்காக நீ பரிதாபம் கொள்றது இல்லையா? நீ பக்தி வைராக்கியம் உள்ளவன் தான், நீ எபிரேயன் தான். சோத்திரம். நீ தேவனுடைய தீர்க்கதரிசி தான். மீனின் வயிற்றில் 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், பயங்கர ஜபிக்கிறவன் தான். சங்கீதத்தை சொல்லி ஜபிக்கிறான், வேர்ட் ஆஃப் காட் தெரியும். ஆனால் தேவனுடைய இருதயம் இல்லையே. எனக்கு அப்பவே தெரியும் நீர் மனம் உருக்கம் உள்ள தேவன். அவங்களுக்கு நீங்கள் இறங்கிடுவீங்க. நான் போய் எதுக்கு அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்? சொல்ல மாட்டேன். நான் தர்சிஸ்க்கு ஓடி போயிடுவேன். பார்த்தீங்களா? அப்போ நாமும் அப்படிதான் இருக்கிறோம். யோனாவை போல இருக்கிறோம். எரிச்சலோடே வாழ்க்கை முடிக்கிறோம். அவன் எரிச்சலோடு முடித்தானுங்க வாழ்க்கை. பக்தன் மோசேயை கவனித்துப்பார், எத்தனை பொறுமைசாலி. யோனா அவன் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாதவன். தேவனுடைய இருதயம் என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும். ஆமென். துரோகம் செய்தவர்களுக்காக, தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள், கள்ள உபதேசக்காரர்களுக்காக ஜெபிக்கணும். கள்ள போதகர்களுக்காக, கள்ள தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் எத்தனையோ தவறான வழிநடத்துதலை சொல்லி வேதத்தை விட்டு ஜனங்களை பிரிக்கிற அந்த உபதேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கணுங்க. அவர்கள் தேவனை நாடி வர வேண்டும். கன்றுக்குட்டி ஆராதனை செய்த அதே ஜனங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறான். வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் நாமம் தூஷிக்கப்படுமே. இவனுடைய நோக்கமெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்க. இவனுடைய முதல் முன்னுரிமை என்னவென்றால் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் என் ஆசீர்வாதம். இவன் பாருங்க, நான் செத்தாலும் சாகிறேன் அப்படிங்கிறான். வாசிக்க கேட்போம். 32ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீர் ஆனால் மன்னித்தருளும், மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். என்னை அழிச்சு விடும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எவ்வளவு அருமையான ஜெபம் பார்த்தீங்களா? இங்க சுயநலமே இல்லைங்க. தான் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, தேவ கோபாக்கினையிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆமென். அப்படிதான் இருக்கணும் ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம். ஒருபோது விசுவாசிகளுக்கு எதிராக ஜெபம் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் லீடர்ஷிப்பில் இருக்கிற தலைவர்களுக்கு சிறந்த பாடம். எத்தனை துரோகம் பண்ணாலும் சரி, விசுவாசிகள்
எங்களுக்கும் இப்படிப்பட்ட நல்ல பாடத்தை கற்பிக்கிறது, கேட்கிற உங்களுக்கும் நல்ல போதனைகளை கொடுக்கிறது. ஆமென். ஒரு சிறந்த தலைவன் இப்படிதான் இருக்கணும். தான் அழிந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஜனங்கள் மேல் தேவ கோபாக்கினை வரவே கூடாது. ஆமென். எங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பக்தன் மோசே தான் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை ஆண்டவரே, என் ஜனம் மன்னிப்பு அடைய வேண்டும். ஆமென். இந்த உருக்கமான ஜபத்தின் விளைவு தாங்க ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஜபத்தின் இன்னொரு பகுதியை வாசிக்கலாம். இவர் எப்படி ஜபிக்கிறார்? உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும், அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ரெண்டாவது இவருடைய ஜபத்தில் என்ன இருக்கிறது வாசிக்க கேட்போம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13. உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் ஆண்டவரே, உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அல்லேலூயா. இப்ப மட்டும் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா உங்க வாக்கு தத்தங்கள் எல்லாம் பொய்த்து போய்விடுமே ஆண்டவரே. எவ்வளோ வாக்கு தத்தங்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க சுவாமி, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போய்விடுமே. ஸ்தோத்திரம். நீர் பொய் சொல்லாதவர், மனம் மாறாதவர் ஆண்டவரே. வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அல்லேலூயா. ஆமென். இப்படி ஜெபிக்கணுங்க. ஜெபம் அப்படி இருக்கணும். வேத வசனத்தோடு ஒத்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கோர சம்பவங்கள் ஏற்படும் போது நீங்க சொல்லணும், இப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்களாப்பா. அது இவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இல்லை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கே ஆண்டவரே? அதெல்லாம் நிறைவேறாமல் போய்விடுமே. நீங்க என்கிட்ட சொல்றீங்க, என்னை விட்டுடு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அது எதுக்கு, யாருக்கு வேணும்? அதனால் நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போய்விடுமே என்று கெஞ்சி ஜெபித்தான். அல்லேலூயா. நாம் அப்படி ஜெபிக்கிறத கர்த்தர் விரும்புவாரா? கண்டிப்பா விரும்புவார். அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவருக்கு நம்ம ஆலோசனை சொல்லணுமா? தேவையில்லை. ஆனா பெற்றோர் வயசான காலத்துல பாருங்க, என் பையன்ட்டு ஒரு ஃபோன் கால் வராதான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுவாங்க, பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி கல்லாப்பட்டியிலே உட்காந்துருக்குறோமே. அப்போ அவங்களுக்கு பெரிய ஆகிறப்ப எனக்கு நேரம் இல்லை, உன்னை நான் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவேன் போ. இதுதான் கான்செப்ட். சம்பாதிக்கிறதுலேயே குறியா இருக்கக்கூடாது, காசு பணத்திலேயே குறியா இருக்கக்கூடாது. வயசாகும் போது என் பிள்ளைகிட்ட ஒரு ஃபோன் கால் வராதா? பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்புகிறாங்க. நமது ஆண்டவர் பரம தகப்பன். அல்லேலூயா. நாம ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு விரும்புவாருங்க. அவருடைய விருப்பம் அதுதான். ஜெபிக்கிறதை கர்த்தர் கேட்பார், விரும்புகிறார். என்ன நடக்கிறது? கெஞ்சி பிரார்த்தித்தான், பரிதாபம் கொள்ளும் என்று பிரார்த்தித்தான். அதனுடைய பதில் என்ன? 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆமென். 12ஆம் வசனத்துல கடைசியில் என்ன வார்த்தை? பரிதாபம் கொள்ளும். அந்த ஆன்சர் இங்க வருதா இல்லையா? அப்படியே பரிதாபம் கொண்டார். பார்த்தீங்களா? நம்ம உருக்கமா பிறரை மன்னியும் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வந்துவிடக் கூடாது என்று பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்கிறார். ஆமென். இப்படி மோசே பல இடங்களில் ஜெபிச்சிருக்கிறார். பல நேரத்தில் ஆண்டவர் நமக்கு டெஸ்ட் வைப்பாரு. மோசே இருதயம் மாறி இருக்கா? பாஸ்ட் இருதயம் மாறி இருக்கா? இல்லை ஒரு தகப்பனுடைய இருதயம் மாறி இருக்கா? தாயுடைய குடும்ப தலைவியினுடைய இருதயம் மாறி இருக்குதா? மாறக்கூடாது. எப்போவுமே அந்த உருக்கமான இரக்கம் நிறைந்த இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது எப்படி கிடைக்கும்? இலக்கியம் படிக்கிறவர்களுக்கு இலகிய இருதயம் இருக்குமா? இதை நல்லா படிக்கணும், வேத வசனத்தை தியானம் பண்ணணும்,
ஆராய்ச்சி செய்யணும். சும்மா பொத்தம் பொதுவா அப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது. அந்த கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஓடக்கூடாது. அதில் மணிக்கணக்காக உட்காந்து தியானம் பண்ணுங்க. இலக்கியம் படிக்கிறவர்களுக்கு இலகிய மனது இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். கவனிக்கணும். இப்படி ஜெபிக்கிற இன்னொரு ஜெபத்தை நம்ம வாசித்து அடுத்த குறிப்புக்கு நேராக கடந்து செல்வோம். மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக உருக்கமாக ஜெபிக்கிறார். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. உடனே அக்கினி. பார்த்தீங்களா, ஜனங்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபம் உடனே அது அற்புதம் செய்வாருங்க. பக்தன் அப்படி ஜெபிக்கணுங்க. ஒரு தலைவனானவன், குடும்பத்தின் தலைவன், தாய் தகப்பன் செய்யணும். அப்படி ஏதோ கோபத்தில் பேசியிருக்கலாம், அதுக்காக உங்க பிள்ளைகளை நீங்க சபிக்கிறதா? நெவர், ஒருபோதும் இல்லை. அவங்க தூங்குறப்ப அவங்க தலையில கை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, என் மகளை மாற்றுங்க சுவாமி, என் மகனை மாற்றுங்க ஆண்டவரே, அவனுக்கு நல்ல சுபாவத்தை தாங்கப்பா, கோபப்பட விடாதீங்க டாடி, தீய செயல் அவனிடத்துல வேண்டாம், காணப்படுகிறது உண்மைதான், அவனை மனதார மன்னிக்கிற ஆண்டவரே, அவனுக்கு விரோதமாக தேவனுடைய கோபாக்கினை எழும்ப வேண்டாம் சுவாமி. அப்படி ஜெபிக்கணுங்க. அதான் தலைவியருடைய கடமை, குடும்ப தலைவனின் கடமை, சபை போதகனின் கடமை. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நல்ல லீடர்ஷிப்ல வச்சிருக்கிறார். யாரும் நான் தலைவன் தலைவி இல்லைன்னு சொல்லவே முடியாது. பிள்ளைகளுக்காக அதிகாலை எழுது மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். இன்னொரு இடத்துல ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே பாருங்க பதில் வந்துடுது. 14:18 வாசிங்க. என்னாகமம் 14:18. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். பாத்தீங்களா? பரிதாபம் கொள்ளும், பரிதாபம் கொண்டார். அக்கினி அவியட்டம், அவிந்து போயிற்று. மன்னித்தருளும், மன்னித்தார். பிறருக்காக, நம்ம கூட இருக்கிறவர்களுக்காக, சுயநலம் இல்லாமல் தேவனிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. ஆமென். உருக்கமா ஜெபிக்கணும். என்னாகமம் 16:21 வாசிங்க. இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். ஆண்டவர் கோபமா சொல்றார். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லாரும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். சபையாருக்காக உருக்கமாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. உடனே தன்னுடைய கோபத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். பாத்தீங்களா? திறப்பின் வாசல் ஜெபம் எவ்வளவு முக்கியம். தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள், தேவனை வழுவி போனவர்கள், இந்த மந்தைக்கு வெளியே அநேக ஆடுகள் இருக்கிறார்கள், அவள் எல்லாரும் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிற ஜெபத்தை உடனே கேட்கிறார் பாருங்க. கெஞ்சி ஜெபிக்கிறான். வாக்கு தத்தத்தை, ஆண்டவரே மிஸ் ஆயிருமே டாடி, வேண்டாம் சுவாமி. இப்போ செகண்ட் சான்ஸ் தான், இரண்டாவது வாய்ப்பு தான் நாம் வாசித்த அந்த வாக்குத்தத்த வார்த்தை. ஹல்லேலூயா. இப்படி கெஞ்சி ஜெபித்த ஜெபங்களினால் ஆண்டவர் பார்க்கிறார். சரி, உன் பேச்சை நான் கேட்குறேன், உன் ஜெபத்தை நான் கேட்குறேன்ப்பா. மோசே, மலையிலே வந்து நில், மீண்டும் அந்த 10 கற்பனைகளை நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறார். வாசிக்க கேட்போம். 34:1. இரண்டாவது குறிப்பு, ஆண்டவர் கொடுக்கிற சோத்திரம், இரண்டாவது வாய்ப்பு. கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவே. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். செகண்ட் சான்ஸ். ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல
இவர் அந்த 10 கற்பனைகளை உடைத்து போட்டார். இப்போ 2வது ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தருவேன் என்று இந்த பக்தன் மோசேக்கு சொன்ன வார்த்தை மூலம் நம்மோடு இடைபடுகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இதுவரை நடந்ததை விட்டுருங்க, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். ஆமென். எதனால்? பக்தன் மோசேயின் உருக்கமான இந்த ஜபத்தினால். இப்ப ஆண்டவர் 2வது ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பதற்கு முன்பாக தான் யார் என்று வாக்குத்தத்தத்தை அவர் தொடர்கிறார். தான் யார்? மோசே, நீ மலையில் வந்து நிற்கிறாய், மீண்டும் உனக்கு இந்த 10 கற்பனைகளை வடிவமைத்து கொடுக்க போகிறேன். அதற்கு முன்பாக நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற 7 பரிசுத்த குணங்களை பட்டியலிடுகிறார் ஆண்டவர். அதை பார்த்துவிட்டு ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டுடைய குணாதிசயங்கள் ரொம்ப முக்கியங்க. வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும். நல்ல கவனிங்க, முதல் ஆண்டுடைய குணாதிசயம் என்ன? இரக்கமுள்ளவர். சாந்தமும் நீடிய சாந்தம், மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். சத்தியமும் உள்ள தேவன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அல்லேலூயா. புதிய துவக்கத்தை சொல்வதற்கு முன்பாக தன்னை யார் என்று தேவன் அறிமுகப்படுத்துகிறார். நமது தேவன் இரக்கமுள்ளவர், அல்லேலூயா, கிருபையுள்ளவர், நீடிய சாந்தம், மகாதயை, சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். ஆமென். ஆனால் நம்முடைய பாவங்களை செய்வாராம், தண்டியாமல் விடார். 4 தலைமுறைகள் மட்டும் விசாரிக்கிறவர். பாட்டன் பாவத்தை அடுத்த தலைமுறை, தாத்தா பாவத்தை அப்பா பாவத்தை மகன், 4 தலைமுறைகள் விசாரிப்பாராம். இப்போ நீங்கள் 4வது தலைமுறை கேட்கலாம், ஏன் பாஸ்டர் எங்கள் பாட்டன் செஞ்ச தவறுக்கு நான் என்ன செஞ்சேன்? ஆகவே தான் உருக்கமாக ஜெபிக்கணும். அவனுடைய வார்த்தையை சொல்லி, இரக்கம், கிருபை, சத்தியம், ஆண்டவரே இந்த உங்கள் தயை அதெல்லாம் எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி 4வது தலைமுறை மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இல்லைன்னா தலைமுறையாக இட்ட சாபங்கள் வருங்க. இப்படி ஜெபிக்கணும். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் மகன் இறந்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் விதவையாக இருப்பாங்க. சில குடும்பத்தில் பெண் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்தில் கர்ப்பம் நிற்காது. யாருக்கு தெரியும்? சில சாபங்களாக இருக்கலாம். 4 தலைமுறைகள் விசாரிக்கிறவர் கர்த்தர். அழிக்கிறவள் அல்ல, விசாரிப்பாருங்க. விட்டமாட்டார் ஆண்டவர். நீதி உள்ள தேவன் அல்லவா? பரலோகத்தில் நம்மளை போய் பனிஷ் பண்ண மாட்டார். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அப்ப இந்த பூமியிலே வச்சு செஞ்சிருவார், எல்லாம் முடிச்சிருவார். நமக்கு அடி மேல அடி, போராட்டத்து மேல போராட்டம். ஏன்? அப்பா செஞ்ச தவறா இருக்கலாம், தாத்தாவுடைய சாபமா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஆனா உருக்கமா ஜெபிங்க. இரக்கத்தை காக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிறதுக்காகத்தான் இந்த வசனத்தெல்லாம் சொல்றாரு. இரக்கத்துக்காக ஜெபி, கிருபைக்காக ஜெபி. ஆண்டவர், எங்க அப்பா செஞ்ச தவறுக்கு நான் என்ன ஆண்டவரே செய்வேன்? உருக்கமா அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. இந்த 7 நற்குணங்களின் சுருக்கத்தை உங்களுக்கு சாராம்சமா சொல்ல விரும்புகிறேன். 7 நற்குணங்களின் சுருக்கம் என்ன அப்படின்னா, கோபிக்கிறதற்கு தேவன் தாமதமானவர். அல்லேலூயா. மன்னிக்கிறதற்கு விரைவானவர். அப்படியே நம்ம வாழ்க்கையில உல்டாவா இருக்கு. நம்ம உடனே கோபப்படுறோம், மன்னிக்கிறது
செத்தாலும் அவன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். அந்த அடக்க ஆராதனைக்கு நான் போகவே மாட்டேன். என்னங்க இது? ஆண்டுடைய திவ்ய சுபாவங்களுக்கு அப்படியே உள்டா. ஆண்டவர் பாருங்க, 1000 தலைமுறைகள் நம்ம என்ன முடியுமா? 4 தலைமுறை. இப்போ தாத்தா தெரிகிறதே பெருசு, நீ எங்க பாட்டன் தெரிகிறது. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்வாராம். நம்முடைய தேவனின் இரக்கம் முடிவில்லாத இரக்கம். ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர். இதனால சிலர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. பாவத்திற்கு தேவன் லைசன்ஸ் கொடுத்தது போல இன்னைக்கும் கிருபையின் நாட்களில் அதான் பாவம் செஞ்ச ஆண்டவர் ஒன்று தண்டிக்கலையே. சிஸ்டர், பிரதர், கவனிங்க. அவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர். உடனெல்லாம் தண்டிக்க மாட்டார். சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். மனம் திரும்புகிறாங்களா சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை நம்ம என்ன நினைக்கிறோம்? பாவத்திற்கு தேவன் துணிந்து செய்யலாம், லைசன்ஸ் கொடுத்தது போல எடுத்துக்கிறோம். தப்பு. உங்களுக்கு எச்சரிப்போடு இந்த தேவ செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ரோமர் 2:3. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல்? என்னவா அறியாமல்? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. அதற்காகத்தான் உன்னை விட்டு வச்சிருக்கிறாரு. அவருக்கு தண்டிக்க தெரியாதா? அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், மனமுருக்கம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர். தேவ தயவு ஏன் வச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்ம மனம் திரும்புவோம், மன்றாடி ஜெபிப்போன்னு சொல்லி தான் விட்டு வச்சிருக்கிறாரு. வாசிங்க. அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அசட்டை பண்ணக்கூடாதுங்க. அடிக்கடி சொல்லுவேன், பாவத்திலே இருந்துக்கிட்டு தேவ செய்தியும் கேட்டுக்கிட்டு பரிசுத்த பந்தியும் எடுத்துக்கிட்டு அந்நிய பாஷை பேசி வெளியே தெரியாமல் அப்படியே கையை உயர்த்தி ஆராய்ச்சிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. ஆமென். அவரை யாரும் மறைக்க முடியாது. நம்முடைய தடுப்பு சுவர்களோ அல்லது கட்டிடங்களோ எதுவும் மறைக்க முடியாதுங்க அவரை. எல்லாம் அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதை மறந்துடாதீங்க. ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு? நான் நல்லா தான் இருக்கிறேன், பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், யாருக்கும் தெரியல. ஆமென். நான் சோத்தர் இன்னாரோடு தவறான ஒரு உறவில் தான் இருக்கேன், யாருக்கும் தெரியாது. தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இன்றைக்கே உங்களுக்கு ரட்சணை நான். ஹல்லேலூயா. அதெல்லாம் விட்டுறணும். ஆண்டவருக்கு பிடிக்காத எது நல்லா தெரியுங்க. அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேணுமா? நம்ம தீர்க்க தரிசி நாடி ஏன் போகிறோம்? என்னை பற்றி அவர் சொல்லட்டும். ஏங்க, உங்களை பற்றி சொல்கிறதுக்கு எதுக்குங்க தீர்க்க தரிசி? நீங்கள் தான் சிறந்த தீர்க்க தரிசி. உங்களை பற்றி எல்லாம் உங்களுக்கு அப்படியே தெரியும். கவனிக்கணும். இந்த வாக்கு தத்தத்தை சொல்லிவிட்டு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு ஒரு நிபந்தனையை சொல்றார். என்ன நிபந்தனை? நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனையோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நிபந்தனை, கண்டிஷன், அதுதாங்க நமக்கு பிளஸிங். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் வசனம் முதல் 17 வரை நிபந்தனை. என்ன நிபந்தனை? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். அல்லேலூயா. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும்.
இதெல்லாம் பிளஸ்ஸிங். ஆனால் அதை ஒட்டியே நமக்கு வருது ஒரு கண்டிஷன், நிபந்தனை, ஜாதிகளோடு கலந்து விடக்கூடாது. ஆமென். ஜாதிகள்கிட்ட உடன்படிக்கை பண்ணக்கூடாது. இந்த உடன்படிக்கை பண்ணினா ஆண்டவருக்கு எரிச்சல் வந்துடுதுங்க. ஜாதிகளோடு பேசி பழகி நாளைக்கு கடை விட்டு வந்துடுங்க அப்படிமா, நீங்கள் என்ன செய்வீங்க? நல்ல ஐக்கியமாயாச்சு, பேசியாச்சு, பழகியாச்சு. ஐயோ அந்த பிரதர் கூப்பிடுறாரு, அந்த சிஸ்டர் கூப்பிடுறாங்களே, போகாமல் இருக்க முடியுமா? அந்நிய தெய்வங்களுக்கு கடா வெட்டு நோம்பிங்கிறீங்க உங்கள் பாஷையில், போய் நல்ல வெளுத்து வாங்கி சாப்பிட்றீங்க. ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆமென். இந்த ஐக்கியம் ஏன் கலக்காதங்கிறாரு, ஏன் மிக்ஸ் பண்ணாதங்கிறாரு, மாமா மச்சன் சொல்லி உறவாடாதங்கிறாரு. பிஸ்னஸ் பண்ணுங்க, தொழில் செய்யுங்க, நல்லது. ஆனால் அந்த உறவாடுகிறது, உடன்படிக்கை பண்ணுகிறது, அவர்களோடு கை கோர்த்து பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் எல்லாம் ஆண்டவர் உடைச்சிருவாருங்க. உனக்கு ஒரு சின்ன தொழில்னாலும் உங்கள் ரட்சிக்கப்படாதவர்களோட பார்ட்னர்ஷிப் வைக்காத, ஐக்கியமாக இருந்து தொழில் செய்யாத. அதை கர்த்தர் விரும்பவே மாட்டாருங்க. வேதத்திற்கு புறம்பானது. சொல்லி கொடுத்துடணும், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டங்க. இங்கே சொல்கிறதோட சரி, அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோஅப்லாம் நான் பண்ணவே மாட்டேன். சொல்லி கொடுப்பது எங்கள் வேலை, கீழ்ப்படுகிறது உங்கள் வேலை. கீழ்ப்படிந்தால் உங்கள் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. நோ பார்ட்னர்ஷிப். அழகா சொல்றாரு பாருங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அதுக்கப்புறம் ஆண்டுடைய கோபம் பற்றி எரிகிறதுங்க. இது சோர மார்க்கம். இது ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா விபச்சாரிங்கிறாருங்க, வேசித்தனங்கிறாரு. உனக்கு ஒரு மணவாளன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தெய்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தெய்வத்தின் பலி உனக்கு என்னத்திற்கு? நம்ம இந்த பேலியாளின் மகன் விபச்சாரம்னு வேற மாதிரி நினைக்கிறான். இதுதான் அர்த்தம். ஓன் தெய்வம் மணவாளன், அவருக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை, ஒருவனுக்கு ஒருத்தி தாங்க. எல்லா தெய்வத்துக்கும் வழிபட்டதெல்லாம் போய் சாப்பிட்டேன்னா சோர மார்க்கம், விபச்சாரிங்கிறார். மற்றபடி நம்ம மாம்சத்தில் செய்கிற வேசித்தனம் கிடையாது, ஆவிக்குரிய அர்த்தம் அது. அதனால தான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது. கர்த்தர் நம்ம விபச்சாரின்றவர். எல்லா தெய்வத்தையும் ஏற்றுக்கிறிய, ஒருவனுக்கு ஒருத்தி தானே, அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப கோபம் வந்துடும் ஆண்டவருக்கு. இதில் மட்டும் நோ காம்ப்ரமைஸ். ரொம்ப கவனமாக இருக்கணும் விசுவாச மக்கள். இஸ்ரவேல் ஜனங்களை சபிங்கிறான், எவ்வளோ சாபத்தை போட்டு பார்க்குறான். சாபம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலைங்க, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை சபிக்கவே முடியலங்க. ஆனால் ஒரு குறுக்கு வழியை சொல்லிட்டு போயிட்டான் அவனோட ஆப்போனண்ட்ல. இவங்களை சபிக்க முடியல, ஒன்று செய், நீ உங்கள் தெய்வத்துக்கு பலியிடுவல்ல, சாப்பிட கூப்பிடு. இந்த ஜனம் சாப்பாடு தானே, சாப்பிட வந்துடும். சாப்பிட்டாங்கன்னா தேவனுடைய கோபம் பற்றி எரியும், அவர்கள் அழிந்தே போவார்கள். பிலேயாம் தீர்க்கதரிசி காசு வாங்கிட்டு சொன்ன கள்ள ஒரு ஆலோசனை இதுதான். கோபம் பற்றி எரிந்தது, ஜனங்கள் அழிந்து போனார்கள். தேவ ஜனம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி புறஜாதிகளை கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் செய்யவே கூடாது. பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, வெயிட் பண்ணு. ஆக இவங்களை நான் மிக பணிவோடு ஒரு ஆலோசனை என்னவென்றால், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைனா ரட்சிக்கப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளை வர நீங்கள் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக தருவார், ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதில் ஆண்டவர் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் இல்லைங்க. இந்த வாக்குத்தத்தத்தை ஒட்டியே இந்த 11ஆம் வசனம் இருக்கு பாரு. எல்லாரையும் துரத்திடுவேன், வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீங்கள் நினைக்கலாம் ஒரு சிலர், நாங்கள் தான் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ கூட இல்லையே பாஸ்டர், இயேசு ஃபோட்டோ கூட இருக்கக்கூடாது.
விக்கிரக ஆராதனை. அப்படி போட்டோ இருந்தால் தூக்கி எரிஞ்சிருங்க. உங்க கைகளால் செய்யப்பட்டவர் ஆண்டவர். உங்களுடைய கைகளால் பிரிண்ட் எடுக்கப்பட்டத தெய்வம் நம்முடைய தெய்வம் ஒப்பற்றவர், அவர் நிகரற்றவர். அல்லேலூயா. நாம் அவரை வணையவில்லை, அவர்தான் நம்மை வணைந்தார். ஆமென். எதை மையமாக இருக்கிறது? அதான் விக்கிரகம். நம்ம வீட்டில் போட்டோ வைக்கல, ஊதுபத்தி வைக்கல, மாலை போடல, ரைட்டு, அது விக்கிரக ஆராதனை இல்லை. ஆனால் இருதயம் எதை சுற்றி கொண்டே வருகிறது? தேவ சித்தத்தையா, தேவனுடைய விருப்பத்தையா, அல்லது பொருளாசையா, அல்லது பண ஆசையா, அல்லது உலகத்தை சார்ந்து வாழ்கிறோமா? எல்லாம் வேணுங்க, முயற்சி எடுங்க. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுங்க, தேவனுக்கு சித்தம் இருந்தா இது கிடைக்கட்டும். அல்லேலூயா. தேவனுக்கு விருப்பம் இருந்தா இது கிடைக்கட்டும். அப்படி நீங்கள் கர்த்தரை மையமாக வைத்து, ஆலயத்தை மையமாக வைத்து, தேவ சித்தத்தை மையமாக வைத்து வாழுங்கள். மெய்யாகவே கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்வார். ஆமென். எல்லாம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா.